செஞ்சிருந்தாரு
நான் அளிக்கும் மழையினால் தானே அவர்கள் நிலங்கள் செழித்து அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. சமர்த்தகா, எனக்காக என்ன நடந்தவர்களுக்கு நீ நல்ல மழையை பரிசாலிப்பாயாக. நல்ல மழை வர ஆரம்பித்துவிட்டது. இவரே வாழ்க, தேவேந்திரரே நன்றி. உங்கள் குழந்தைக்கு என்ன தேவைன்னா உங்கள் எதுவுமே இல்லை. சொர்க்கத்தின் அரசன் எனக்கு இல்லாத சக்தியா? தேவேந்திரா, நீ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றாய். நீ செய்து கொண்டிருப்பது உன்னுடைய கடமை. பகவான் விஷ்ணுவின் ஆணையைத்தான் நீ நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றாய். பாராட்டு புகழ் என்ற மமதை உன் தலைக்கு ஏறிவிட்டது. உமது தலைகணம் உன்னை மண்ணோடு மண்ணாக்கிவிடும். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்திரனுக்காக யாகம் நடத்தியே ஆக வேண்டும். அவரை சந்தோஷப்படுத்தினால்தான் அவர் நமக்கு மழை தருவார். அப்படி சொல்லக்கூடாது. இந்திரன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. இந்த மழை அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு. உயிர் வாழ தண்ணீர் அத்தியாவசியமானது. அதனால்தான் வருஷா வருஷம் நாம இது போல யாகத்தை நடத்துகிறோம். ஆனால் அப்பா, அவர் அவரோட கடமையான செய்தது. பகவான் விஷ்ணு கொடுத்த ஆணையை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன கிருஷ்ணா, நாம பாரம்பரியமா இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை நாம நிறுத்தக்கூடாது. அப்படின்னா நம்ம சுமந்து நமக்கு அனைத்தையும் அளிக்கின்றது பூமிக்கு நாம் பூஜை செய்யக்கூடாது. கிருஷ்ணா, நீ சொல்றது சரிதான். ஆனால் இது சாத்தியமில்லை. பல தலைமுறைகளாக சிந்தித்து வர இந்த சந்தேகங்களை நாம் நிறுத்தக்கூடாது. ஆனால் அப்பா, கலாச்சாரம் என்கிற பேர்ல நம்ம எதை வேணாலும் செய்யலாமா? பகவான் விஷ்ணு தான் தேவேந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார். நம்ம கிருஷ்ணன் சொல்றது சரிதாங்க. அனைத்து தேவர்களும் விஷ்ணுவின் ஆணைப்படி தானே நடக்கிறாங்க. வேதங்கள் கூட இந்திரனுக்கு வெக்கணம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் மாடு மேய்ப்பவர்கள். நம்முடைய சொத்து இந்த மாடுகள் தான். அவை இந்த கோவர்தன மலையை தான் உணவுக்காக நம்பி இருக்கின்றன. நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது இந்த மலை தான். ஆகையால் நாம் யாகம் நடத்த வேண்டியது கோவர்தனகிரிக்கு தான், இந்திரனுக்கு இல்லை. என்னது கோவர்தனகிரிக்கா? நம்ம இந்திரனுக்கு தானே யாகம் செஞ்சுட்டு இருந்தோம். இது என்ன புதுசா இருக்கு? மலையின் அதிசயத்தை பற்றி மக்கள் சற்று யோசித்து பாருங்கள். பிருந்தாவனத்திற்கே இதுதான் உயிரளிக்கிறது. அந்த மலைப்பகுதியில் இருக்கும் தாவரங்களை தான் நம் பசுக்கள் உண்டு நமக்கு சிறப்பான பாலை கொடுக்கிறது. அதன் மரங்களை உபயோகித்துதான் நம் சுகமான வீடு கட்டி வாழ்ந்து வருகிறோம். நம் உயிர் வாழ நம்பி இருப்பது தேவேந்திரன் கிடையாது. நம்மை காக்கும் இந்த கோவர்தனகிரிதான். கிருஷ்ணன் சொல்றது சரிதான். கிருஷ்ணன் சொல்றது சரிதான். இவை அனைத்தும் இந்திரனால் கிடைப்பதில்லை, கோவர்த்தன மலையால் தான் கிடைக்கிறது. அதனால் நண்பர்களே, நமது அனைத்து புத்திகளையும் கோவர்த்தன மலைக்கு அளித்து அதை சந்தோஷப்படுத்துவோம். வாழ்க கோவர்தன மலை, வாழ்க கோவர்தன மலை, வாழ்க வாழ்க கோவர்தன மலை. தவறல்லவா? எவ்வளவு குற்றம்! முன்னாடியாக தேவதனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். வாசமர்த்தகா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறாய். என்னை வணங்குபவர்கள் அளித்த பழங்களை நீயும் ருசிக்கிறாயா? இந்தா சாப்பிடு. தேவதிரதே, நான் சொல்றது உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கலாம். பிருந்தாவன மக்கள் தங்களுக்காக செய்ய திருவிழா நடத்திவிட்டு கோவர்தனகிரிக்கு திருவிழா நடத்துறாங்க. என்ன, எனக்கு செய்யும் திருவிழாவை நிறுத்திவிட்டு மன்னர்களான மலைக்கு திருவிழா நடத்துகிறார்களா? இது எப்படி நடந்த சமர்த்தகா? நந்தகோபுரின் மகனான கிருஷ்ணன் அவருடைய மாயசக்தியை பயன்படுத்தி பிருந்தாவன மக்கள் மனதை மாற்றி இருக்கிறாங்க. ஒரு சிறு பிள்ளையின் வார்த்தையை கேட்டு என்னை ஆமதிக்க தொடங்கிவிட்டார்களா? அவர்களுக்கு புத்தி வேதத்தை விட்டுதான் என்ன? இப்போது அவர்களின் சீற்றத்தை சந்திக்கப் போகிறார்கள். சமர்த்தகா, ஆணையம் பிரபு, நீ சென்று பிருந்தாவனத்தில் வெள்ளத்தை வரவழை. அங்கு நடக்கும் திருவிழாவை அழித்துவிடு. அது மட்டுமல்லாமல் பிருந்தாவன வாசலுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். பிருந்தாவன மக்கள் ஒரு சிறு பிள்ளையின் பேச்சை ஏன் கேட்டோம் என்று வருத்தப்பட வேண்டும்.
பிருந்தாவனத்தில் பயங்கர சூறாவளி மழை கொண்டுகிறது. மக்களும் குழந்தைகளும் பயந்து ஓடுகிறார்கள். பசுக்களும் கன்றுக்குட்டிகளும் பயந்து ஓடுகின்றன. அனைத்து மக்களும் உணர்கிறார்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்! ஓடுங்கள், ஓடுங்கள், எல்லாரும் ஓடுங்கள்! காட்சி மகிழ்ந்தது. மரங்கள் வெயிலோடு சாய்கின்றன. மழை வெள்ளம் எல்லாரையும் மூழ்கடிக்கிறது. கஷ்டப்பட்டு உயிரின் கோபத்தால் வந்ததுதான் இது. நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது. குழந்தைகள் நாங்கள் எல்லாரும் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டோம். மழையெல்லாம் மழைச்சிக்கிட்டு போகுது. செல்ல மகளே கிருஷ்ணா, நீ சொன்னது தப்பு இல்லை. ஆனால் நாம் செஞ்சதால இவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. நாம் உடனடியாக அவர்கிட்ட மன்னிப்பு ஆகணும். நில்லு. கிருஷ்ணன் எப்பவுமே நமக்கோ நம்ம பிருந்தாவன மக்களுக்கோ எந்த துன்பமும் வரவிட மாட்டான். சரியாக சொல்லிடுறேன்மா. உங்க எல்லார் மேலேயும் நான் வச்சிருக்க பாசம் இருக்கே, அது இந்திரனோட கோபத்தை விட ரொம்ப அதிகம். நான் பிருந்தாவனத்தை பாதுகாப்பேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, மகனே நில்லு. கிருஷ்ணன் பூமிக்குள்ள போயிட்டான். ஏன் எல்லாம் அப்படியே நிக்கிறீங்க? தயவு செய்து அவனை காப்பாத்துங்க. கிருஷ்ணனை பார்த்தீங்களா? அங்க பாருங்க, எல்லாரும் அங்க பாருங்க. கிருஷ்ணன் கோவர்த்தன மலைய அப்படியே கையால தூக்குறான் பாருங்க. ஆடு மாடு கண்டுக்குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க. கொம்புகளை வைத்து மலைக்கு கீழே அப்படியே முட்டு கொடுங்க. கிருஷ்ணனால தனியாக தூக்கி நிறுத்த முடியாது. வாங்க, சீக்கிரம் வாங்க. சம்பர்த்தகா, என்ன சோர்ந்து கொண்டிருக்கிறாய்? முதலில் இருந்து உட்கார். விரிவாக நடந்ததை கூறு. பிருந்தாவனத்தில் ஒரு மரமாவது நெஞ்சிருக்கிறதா, இல்லை எல்லாவற்றையும் அழித்து விட்டாயா? மழையை போய் உருவாக்கியிருக்கோம். இப்படி ஒரு பெண் மனிதன் கண்டதே என்று கொள்ளலாம். அற்புதம், அற்புதம், மிக அற்புதம். அப்படி என்றால் பிருந்தாவனம் மண்ணோடு மண்ணாக இருக்குமே. நானும் அதைத்தான் கூற வேண்டும் தேவையில்லை. ஆனால் உண்மையை கூறுவேன். எங்களால் அந்த பாலகிருஷ்ணனை வெற்றி கொள்ளவே முடியவில்லை. என்ன சூறாவளியை ஏற்படுத்தும் என்னுடைய வீரர்கள் ஒரு சிறு குழந்தை எனக்கு தோற்றலாம். அவன் கோவர்தன மலையை தன் தோல்வியை தூக்கி நிறுத்தி நிதான வாசலையும் கால்நடைகளையும் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறான். நிச்சயம் நீ ஏதோ தவறாக பார்த்திருக்கிறாய் சம்பர்த்தகா. யாருங்க என்னுடைய வாகனம் ஐராவதத்தை கொண்டு வார்கள். பிருந்தாவனத்திற்கு நானே நேராக சென்று அதன் அழிவை காணப்போகிறேன். ஒரு கையை தூக்கிக் கொண்டு மற்றொரு கையால் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அனைத்து மக்களும் கால்நடைகளும் ஆனந்தத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நான் கூறுகிறேன் தேவைகிறார். இந்த கிருஷ்ணன் தன்னை ஒரு சக்திவாத கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா? இந்திரனை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று இப்போது அவர்கள் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். பிருந்தாவனவாசிகள், நீங்கள் அனைவரும் கிருஷ்ணன் கூறியதை கேட்டிருக்கிறவா? தேவேந்திரனின் கோபம் என்ன என்று இப்போது பார்ப்பீர்கள். நீங்கள் எல்லோரும் இப்போது பலியாக போகிறீர்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, காப்பாற்று, காப்பாற்று! தேவேந்திரன் இப்போது பிருந்தாவனத்தை அழிக்கப் போகிறான். இந்திரனால் கோவர்தனகிரியை அழிக்க முடியாது. இந்திரன் பாருங்கள், கிருஷ்ணன் தன் புல்லாங்குழலின் காட்டினால் ஐராவதத்தையும் தேவேந்திரனையும் எடுத்து மண்ணோடு மண்ணாக சாய்க்கிறான். மழை வெள்ளம் குறைந்து வடியத் தொடங்குகிறது. செடிகளும் மரங்களும் பிழைத்து எழுந்து நிற்கின்றன. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா! கிருஷ்ணன் நம் எல்லோரையும் காப்பாற்றி விட்டான். ஆமாம், கிருஷ்ணன் நம் பிருந்தாவனத்தையும் காப்பாற்றி விட்டான். கிருஷ்ணா, நீ ஒரு மாவீரன். புயல் கதையை கடந்து விட்டது. மலையை கம்புகளால் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் மக்களே, நீங்களும் போய் கொண்டாட வேண்டியது
பேசாத கிருஷ்ணா, நீ ஒரு சிறிய பாலகன். உன் ஒருவனால் எப்படி இவ்வளவு பெரிய மலையை தாங்கி நிற்க முடியும்? எப்படி நாங்கள் உங்களை விட்டு வெளியே செல்வது? முதலில் நீ இருந்து செல். மலையை பிடிக்க தனியாக உன்னை மட்டும் விட்டுவிட்டு நாங்கள் சென்று விடுவோமா என்ன? நாங்கள் இந்த கம்புகளை அகற்றி விட்டால் மலை கீழே சாய்ந்து விடும் அல்லவா? என் மீது வைத்த பாசத்திற்கு நன்றி. அங்கே பாருங்கள், எல்லோரும் அங்கே பாருங்கள். கிருஷ்ணன் மலையில் இருந்து தன் கையை எடுத்தவுடன் மக்கள் வைத்த தடுப்பு கட்டைகள் எல்லாம் உடைந்து விழுகிறது. இப்போது நான் தான் முதலில் செல்ல வேண்டுமா? சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்களே போகிறோம். வேரோடு நீர் கொண்ட மரங்களை எல்லாம் மீண்டும் பூமியை நட்டு பிழைக்க வைக்கிறான். அதோ எந்திரன் வருகிறான். தேவேந்திரா, உங்களுக்கு என் மீது எவ்வளவு பாசமா? உங்களை கோபப்படுத்திய பிறகும் என்னை காண வருவீர்களா என்ன? இல்லை கிருஷ்ணா, நான் தான் உங்களை கோபப்படுத்தி விட்டேன். எனக்குள் இருக்கும் சக்தி தாங்கள் அளித்ததுதான் என்பதை மறந்துவிட்டேன். நான் பெரும் தவறு செய்துவிட்டேன் கிருஷ்ணா. நான் என்றும் ஒரு சேவகன் தான். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் கிருஷ்ணா. தேவேந்திரா, சக்தியும் அறியாமையும் உன் கண்களை மறைத்து விட்டன. ஆகையால் தான் இதை செய்து நான் உங்களுக்கு மறுபடியும் புரிய வைத்தேன். இதையே எனது மன்னிப்பாக கருதலாம். ஒரு அசாதாரணமான குழந்தை நம் நிதானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் நம் செல்ல பிள்ளை கிருஷ்ணா.